முதல்ல இந்த நெல்சன் அவர்கள் எனக்கு எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமா நான் வந்து ஒரு சில பேரை வந்து ரிவீல் பண்றேன். அதாவது செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து நான் முழுசா வந்து தோல் உரிக்கிறேன், அவரை பத்தி வெளியே தெரிவிக்கிறேன். அவர் வந்து ஒரு பொய்யான தமிழ் தேசியத்தை வந்து பரப்பிட்டு இருக்காரு, தமிழ் தேசியம் நம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு நான் வந்து சீமான் அவர்களை ரிவீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா இன்ஸ்டாகிராம்ல பேசி வருகிறார். இவர் வந்து ஒரு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபரும் திடீர்னு தாவேகாவுக்கு ஆதரவாகவோ இது வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அதன் வரிசையில அண்மையில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாடை தெரிவித்த ராஜா பரன் அவர்கள், அவர் வந்து ஒரு உடல் கட்டமைப்பாளர். அவருடைய உடம்பை வந்து நல்ல உடற்பயிற்சிலாம் செஞ்சு கட்டுமசான உடம்ப வச்சிருக்காரு. இதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஊட்டச்சத்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊட்டச்சத்துக்களை அவருடைய அனுபவ ரீதியாக தயாரித்து அதை வந்து பீமவாலி அப்படிங்கிற ஒரு பெயரும் யானை கவலம் அப்படிங்கிற பெயருமே வச்சு அந்த பொருளை வந்து அவர் இணையதளத்தில் விற்று கொண்டிருக்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த ஒரு காரணத்தினால் இவர் விற்கக்கூடிய பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கிடையாது, இந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவதூறாக நெல்சன் அவர்கள் ஒரு காணொலியில எடுத்து சொல்லியிருக்காரு. இது ராஜாபரன் அவர்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்.